போகிற அந்த ட்ரெஸ்ஸை குட்டுற இங்க இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு காது குத்தலான்னு இருக்கோம். ஸோ காது குத்திட்டு அப்படியே ஒரு புடவைக்கு ப்ளவுஸ் பீட் எடுக்கணும். அப்படியே சரவணா ஸ்டோர் போகலான்னு இருக்கோம். இந்த விலாக் வந்து ஷாப்பிங் அண்டு காது குத்துற விலாகாக தான் இருக்கும். வாங்க விலாக்குள்ளே போகலாம். நமக்கு தான் இப்போ காது குத்த போகிறோம். எப்படி அழுவ போகிறாங்களா என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். பாய் சொல்லு. லட்சுமியம்மன் கோயில் திருவிழா நடக்கிறதுனால டேக் டைவர்ஷன் ஆகிடுச்சு. அதனால மறுபடியும் இப்போ ரூட்டை மாற்றி வேறு ரூட்டில் போகலான்னு போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக். இந்த டிராஃபிக்கில் போகிறது தான் எங்களோட மிகப்பெரிய டாஸ்க். வந்துட்டோங்க பொர்ஷவாக்கம் சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோர் வந்துட்டோங்க. அவ்வளோதான் இப்போ ஷாப்பிங் பண்ண ரெடி ஆகிட்டோம். ரூபாய் 27% தள்ளுபடியில் 1595 ரூபாய் மதிப்புள்ள கோட் ஆஃபர் பிரைஸ் 1000. அவ்வளோ பயம் தூக்கிடு நீரோஸ் பயப்படுது. பாவாடு வெய் நீரோஸ் நமக்கு அம்மாடா வெய் 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 அதுவுமே அழகா இருக்கே. எங்கே போகிற அந்த ட்ரெஸ்ஸை கொடு. நீங்கள் அக்டோபர் 12 வந்தால் பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. எதுக்காக காது குத்துறது இவ்வளோ தள்ளி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை, எப்படி வலிக்குமான்றது தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு ரீசெண்டாக காது குத்திருந்தாங்க. ஸோ அவகிட்டே விசாரித்து நகைக்கடையில் போய் கன் ஷூட் பண்ணியாச்சு. வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆச்சாரிக்கிட்ட குத்தலாமான்னுட்டு. ஸோ கன் ஷூட்னால பாப்பாவுக்கு பெயின் கம்மின்றது தெரிஞ்சு சரி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னுட்டு கன் ஷூட் பண்ணியாச்சு. சார்ஜ் வந்து 350 சார்ஜ் பண்ணாங்க. பாப்பா அதோட ட்ரை பண்ணல, நார்மலாக தான் இருக்கா இப்போது. சூப்பர் அவ்வளோதான்டா. இந்த காது குத்து ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் வைக்கல. ஸோ நாங்கள் 2 பேருமே போயிட்டு திடீர்னு எனக்கு எடுத்த முடிவு காது குத்திட்டு வந்துடலாம்ப்பான்னுட்டு போயிட்டு காது குத்திட்டு வந்தாச்சு. ஸோ காது குத்திட்டு என் மாமியார்கிட்ட போய் காமிச்சிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கும் போய் காமிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். இதனால் யாருக்கும் எந்த மன கஷ்டமும் கிடையாது, சந்தோஷம் தான் சொன்னாங்க. பாப்பாவும் க்யூட்டாக அமைதியாக இருந்துட்டாங்க. அந்த குத்தும் போது அழுததோடு சரி அதோட அமைதியாகிட்டா. இப்போதைக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு சீமந்தம் வருது கம்மிங் 16. ஸோ அதுக்காக பாப்பாவுக்கு போய் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இருங்க காட்டுறேன். நான் வந்து எடுத்தது இந்த சோலி டைப்பில் எடுத்தேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு ட்ரெடிஷ்னலாக போடலாம். இப்போ வர காது குத்தியாச்சு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஷாலும் வந்து அட்டாச்சாக ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவருக்கு எப்போவுமே வெஸ்டர்ன் டைப்பில் ட்ரெஸ் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு செட் எடுத்திருக்காரு அவர். இது வந்து அவங்க ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் இங்கேருந்து லாங் தான், ஒரு 1 hour ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து இதை போட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே போய் இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாமா என்ன ஐடியான்னு தெரியல. இல்லை நாளைக்கே கூட சண்டே சர்வீஸ்க்கு போட்டாலும் போட்டுருவோன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குதுன்றதை சொல்லுங்கள். ஹாய், என்ன வந்துச்சுமா? ஓகே பாய் சொல். பாய். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரேன். பாய்.